ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டுடே தட் இஸ் 25/6/2025 ஓட சிபிஎஸ்இ ப்ரெஸ் ரிலீஸ். இந்த வருஷம் நமக்கு 10th போர்டு எக்ஸாம் 2 தடவை நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது பற்றின கிளாரிட்டி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 போர்டு எக்ஸாமினேஷன் கிளாஸ் 10 from 2026 ரிகார்டிங் பேக்ரவுண்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசங்களோட ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அப்கமிங் இயர்ஸில் எங்களோட பேட்டர்ன் கொஞ்சம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் 2 attempts, 2 attemptல எது பெஸ்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ பாயிண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். General condition, it is mandatory for all the students to appear in the first board examination. So first board exam எழுதாம செகண்ட் எக்ஸாம் எழுத முடியுமா? தட் இஸ் பிப்ரவரியில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷெடியூல் கீழே பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் என்னன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் செகண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரி, செகண்ட் எக்ஸாம் வேணா ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையில்லை அப்படின்னா. All possible and eligible students will be allowed to improve their performance in any of 3 subjects out of science, maths, social science and languages. ஸோ எல்லாத்தையுமே 3 சப்ஜெக்ட்ஸும் மேஜரும் சரி சோஷியல் சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செகண்ட் எக்ஸாம் எழுதலாம். If a student has not appeared in 3 or more subjects in the first examination, ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் 3 சப்ஜெக்ட் இல்லை அதுக்கு மேலே அவங்க எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செகண்ட் எக்ஸாம் எழுத முடியாது. will not be allowed to appear in the second examination. Okay? Yes. Such students will be placed in the essential repeat. அப்போ கண்டிப்பா நீங்க அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில அவங்களும் அனுப்பிடுவாங்க. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி தேர்ட் பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க எப்போ எழுத முடியும் அப்படின்னு கேட்டா அடுத்த வருஷம்னா 2027ல தான் நீங்க மெயின் எக்ஸாம் எழுத முடியும். இந்த வருஷம் நீங்க செகண்டும் எழுத முடியாது, கம்பார்ட்மெண்ட்டும் எழுத முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், 2027 பிப்ரவரியில் தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நெக்ஸ்ட் இயர். For students whose results in the first examination is compartment, such students will be allowed to appear in the second examination under compartment category. ஒருவேளை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எழுதி நான் ஃபெயிலாக போயிட்டேன் அப்படின்னா செகண்ட் எக்ஸாம்ல அவங்க கம்பார்ட்மெண்ட் கேட்டகரியில தான் வருவாங்களே தவிர அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வரவே வராது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Additional subjects will not be allowed permitted after passing class 10. Students will not be allowed in the standalone subject. So extra நீங்க எதுவும் அடிஷனல் சப்ஜெக்டா எதுவும் மாற்ற முடியாது. ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு allowed to appear in the second examination in the subject whose examination have coincided with their sports event. So first examல ஏதாவது ஒரு டே அன்னைக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பெர்மிஷன் உண்டு, நீங்க செகண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் வின்டர் பவுண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் may choose to appear either in first examination or second examination in the opposite subject. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ ஸ்கூல் வந்துட்டு சிபிஎஸ்சிக்கு சொல்லுவாங்க இது மாதிரி வின்டர் பவுண்ட் ஸ்கூல் கேட்டகரியில் நாங்கள் வரோம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இல்லை செகண்ட் எக்ஸாம் நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ நார்மலாக மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் அது வராது. த ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்டெண்டட் டு சிடபிள்யூஎஸ்என் கேண்டிடேட் வில் பி எக்ஸ்டெண்டட் இன் எக்ஸாமினேஷன் ஆல்சோ. ஸோ இந்த கேட்டகரி பர்டிகுலராக இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷனோட செகண்ட் எக்ஸாமில் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு உண்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே. கண்டக்ட் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட், ஒரு தடவை தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட் நடக்கும், அதுவும் பிஃபோர் மெயின் எக்ஸாம் தான். தட் இஸ் இப்போ 80 + 20 இன்டர்னல் இருக்குல்ல, அது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். மெயின் எக்ஸாமுக்கு அப்புறம் எந்த இன்டர்னல் சேஞ்சும் இருக்காது, அப்லோட் பண்ணதோட சரி. ஷெடியூல் ஆஃப் த எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாம் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் will begin from mid February as conducted now. அப்படின்னா இந்த வருஷம் அப்படி தானே வந்தது. இந்த வருஷம் 16ல ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் 16 or 15ல ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி தான் இருக்கும். செகண்ட் எக்ஸாமினேஷன் will be conducted in the month of May. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஏப்ரல் 30 days நமக்கு சாலிடாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மந்த் ஆஃப் மே ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை 10-15 அரௌண்டாக இருக்கலாம். Eligibility criteria for appearing in the examination. First examination will be main examination. The eligibility to appear in the first examination will be ஃப்ரெஷ்ஷாக 9th முடிச்சு 10th வந்த பசங்க, for students of class 10. செகண்ட் சான்ஸ் கம்பார்ட்மெண்ட்னா போன வருஷம் ஃபெயில் ஆகி கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் மறுபடியும் அவங்க எழுதலாம். எசென்சியல் ரிப்பீட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் 2025 to 26 இந்த அகாடமிக் இயரா 24 to 25ல ஃபெயில் ஆகிருப்பாங்களா எசென்சியல் ரிப்பீட், அவங்க எழுதலாம் அடுத்த வருஷம். இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதலாம் அவங்களும். த எலிஜிபிலிட்டி டு அப்பியர் இந்த செகண்ட் எக்ஸாமினேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் 3 சப்ஜெக்ட்டுக்கு மேலே 3 சப்ஜெக்ட்டும் வராமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் கம்பார்ட்மெண்ட் கேட்டகரியில் வந்துருவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரி ஆஃப் அப் டு 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஒருவேளை எனக்கு அதில் மார்க் வரலை, நான் இன்னும் மார்க் வரல இந்த சென்ஸ் நான் எழுதுறது திருப்தியா இல்லை, நான் மறுபடியும் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இது எழுதிக்கலாம். பட் இது செகண்ட் ஆப்ஷன்ஸ் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் மெயினும் எழுதலாம், இது எழுதலாம்.
Then compartment plus improvement, improvement for the student passed by the replacement of the subject. Yes, improvement of the students passed by the replacement of the subject அப்படின்னா அந்த மார்க் பத்தல, நான் இன்னும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நான் எழுதிக்கிறேன், கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எழுதிக்கிறேன் அப்படிங்கிறதா. சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் 100% சிலபஸ் எடுத்துப்பாங்க. போத் த எக்ஸாமினேஷன் வில் பி கனெக்டட் ஆன் த ஃபுல் சிலபஸ் மீன் ஃபார் த இயர். த ஸ்கீம் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் ரிமைன் த சேம். பேட்டர்ன், சென்டரை சேஞ்ச் பண்ணி போகிறது, தட் இஸ் ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்னொரு ஸ்கூல் சென்டரில் போய் எழுதுவாங்கல்ல, அது எல்லாமே ஆஸ் இட் இஸ் இந்த வருஷம் இருந்த மாதிரியே தான். ஸோ இந்த எல்ஓசி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூலில் இண்டிவிஜுவலாக சொல்லுவாங்க. அண்ட் ஃபில்லிங் ஆஃப் எல்ஓசி அண்ட் appear in the main first examination will be compulsory. LOC for the second examination will be filled in separate. ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது நம்ம LOC ஆட் பண்ணுவோம், தட் இஸ் ஃபைல் பண்ணுவோம், LOC என்டர் பண்ணுவோம். பட் எந்த ஒரு நியூ நேமும் ஒரு ஸ்கூல்ல இருந்து அந்த LOCல புதுசாக ஆட் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் சேஞ்ச் வில் நாட் பி அலோட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டு செகண்ட் எக்ஸாமினேஷன் எக்ஸப்ட் பெர்மிட்டட் ஆஸ் பர் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் 6th சப்ஜெக்டாக ஐடி எடுத்திருக்கேன், செகண்ட் எக்ஸாமினேஷனில் அதை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது மாற்ற முடியாதுங்கிறாங்க. 6 சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, 5 சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் எக்ஸாமினேஷனில் எதுவும் மாற்ற முடியாது. ரிசல்ட் டிக்ளரேஷன் வரும். ரிசல்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டிக்ளேர்ட் ஆஸ் பர் த எக்ஸாமினேஷன் பைலாஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் ஏப்ரல். ஸோ அந்த ஏப்ரல் ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் போகிறீங்களா, கம்பார்ட்மெண்ட்னா கம்பார்ட்மெண்ட் எழுதணுமா அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிடும். எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் எக்ஸாமினேஷன் வில் பி டிக்ளேர்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூன். ஸோ மே மாதம் எழுதிட்டு ஜூன்லேயே ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. Performance of main examination will be made available in the DigiLocker. This could be used for admission to the class 11 if the student does not wish to appear. Very important. First exam எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் போதும், சாரி ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மார்க்கே எனக்கு போதும், செகண்ட் எக்ஸாம் நான் போகல அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் டிஜிலாக்கரில் இருக்கும். அதுபடி நீங்கள் செகண்ட் எக்ஸாம் எழுதாமே நீங்கள் போயிடலாம். பாசிங் டாக்குமெண்ட் வில் பி இஷ்யூ டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் செகண்ட் எக்ஸாமினேஷன், தட் இஸ் மார்க் ஷீட் சொல்கிறோம்ல அது. மெரிட் சர்டிஃபிகேட் வில் பி ஆல்சோ இஷ்யூட் ஒன்லி ஆஃப்டர் செகண்ட் எக்ஸாமினேஷன். போஸ்ட் ரிசல்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஃபோட்டோ காப்பி வெரிஃபிகேஷன் ரீவலேஷன் வில் பி அவைலபிள் ஒன்லி ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த செகண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு அந்த மார்க்கில் திருப்தி இல்லை, நான் ரீவேலேஷன் போடணும் அப்படின்லாம் நீங்கள் செகண்ட் எக்ஸாமினேஷன் நடுவில் உள்ள அந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் செகண்ட் எக்ஸாமினேஷன் எண்ட்ஸ். கரெக்டாக அட்மிஷன் இன் கிளாஸ் 11. Students not qualified in the main examination will be allowed provisional admission in class 11 and be based on the result of the second examination. Their admission will be confirmed. So நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல, நாட் குவாலிஃபைடு அப்படின்னா ப்ரொவிஷனல் அட்மிஷன் இன் கிளாஸ் 11 நீங்கள் இருக்கலாம். அண்ட் செகண்ட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணப்படும். இதுதான் இன்னைக்கு வந்த ப்ரெஸ் ரிலீஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டேர்ம் 1 டேர்ம் 2 இருந்தது. அதில் செட்டாக பிரிச்சிருந்தாங்க. அப்போ 5 லெசன்ஸ் இருந்தது, இப்போ தான் 4 லெசன்ஸ் 10th. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸில் சொல்கிறேன், அப்போது ஒரு 2 எழுதலாம், அடுத்த எக்ஸாமில் ஒரு 3 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி கிரேட் பாயிண்ட்ஸ் கடைசியாக கன்சல்டேட் பண்ணி போடுவாங்க. பட் இப்போது இருக்கிறது ஃபுல் சிலபஸ். ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் நீங்கள் ஃபுல் சிலபஸ் எழுதலாம், செகண்ட் டேர்ம்லேயும் எழுதலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே செகண்ட் எக்ஸாம் எழுதுவாங்களா அப்படிங்கிறது கஷ்டம் தான். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு போதும் அப்படின்னு நினச்சி ஒரு கிளாஸில் 40 இருக்காங்கன்னா ஒரு 35 அப்பியர் ஆகலாம். 5 ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம், எனக்கு செகண்ட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ எனிவே நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்னாலும் இட் பிளேஸ் அ ரோல், ரைட்? ஸோ தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.